அன்னை நாகசக்தி அனைவருக்கும் அருளை அள்ளித் தருவாள் என்பார்கள். 5 வாரம் நடைபெறுகின்ற பூஜையிலே அன்னை பராசக்தி என்னென்ன அருளை தருகிறார் என்பது பக்தர்கள் முழுமையாக நம்பூரில் கிடைக்கும். ஓம் சக்தி. சொல்லுமா, உன் பேரு, ஊர் என்ன சொல்லு? என் பேர் ஜமுனா, நான் கம்பத்துல இருந்து வரேன். ஆடி வெள்ளி 3வது வார கம்படா தேனி மாவட்டம் இல்லையா? ஆமாங்க சாமி. ஆடி வெள்ளி 3வது வார வளகாப்பு பூஜையில வந்து நான் கர்ப்பஸ்திரீ பூஜையில கலந்துக்கிட்டேன். எத்தனை வாரம் குழந்தை இல்லாம இருந்தீங்க? நாங்க 3 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோங்க சாமி. அந்த பூஜையில கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு உடனே பெண் குழந்தை வந்து பிறந்தது. இது 2வது இப்ப வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த 3வது வார பூஜையில வந்து அம்மன் கிட்ட இருக்க தேங்காய் எடுத்து மடியில கட்டி கர்ப்பஸ்திரீ பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அதே மாசம் ஆடி மாசம் கன்சீவ் ஆகி சித்திரை மாசத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. சாமி சொன்னாரு, அம்மாவே உனக்கு வந்து பிறப்பான்னு சொன்னாரு. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்ப 2வது வந்து எனக்கு பையன் பிறந்திருக்கான். பையன் வேணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க சாமி, பையன் வேணும்னு கேட்டோம். 2வது பையன் வந்து பிறந்திருக்கான். சரி, ஓகே, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். பக்திக்கு தான் நாகசக்தியம்மா இந்த அருளை தந்திருக்கா. சரி, எத்தனை மாசம் மருந்து சாப்பிட்டுருப்ப? நான் 1 மாசம் தான் மருந்தே சாப்பிட்டேன் சாமி. ஓகே, உன் பக்தி தான் மூல காரணம். எல்லாம் அம்மாவுடைய கருணை, நாகசக்தியின் கருணை. ஓம்